வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருந்து மேற்கே 15 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது பவானிசாகர் அணை. இவ்வணையில் இருந்து 400 ஏக்கர் நிலப்பரப்பில் கீழ்ப்புறத்தில் அமைந்துள்ளது வேளாண் ஆராய்ச்சி நிலையம். இவ்வாராய்ச்சி நிலையம் 5 பிரிவுகளாக வேளாண் ஆராய்ச்சி, வேளாண் விதை உற்பத்தி, வேளாண் விரிவாக்கம், வேளாண் கல்வி மற்றும் வேளாண் தொழில்நுட்பத்தை விவசாய பெருமக்களுக்கு வழங்கி வருகிறது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பவானிசாகர் வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து இவ்வாராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி.கே. துரைசாமி அவர்கள் தரும் விளக்கத்தை காணலாம். வணக்கம் வேளாண் பெருமக்களே. பவானிசாகர் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் ஈரோட்டிலிருந்து சுமார் 75 கிலோமீட்டர் தொலைவிலும் சத்தியமங்கலத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் பவானிசாகர் அணையின் அடிமட்டத்தில் அமைந்துள்ளது. இவ்வாராய்ச்சி நிலையம் கீழ்பவானி பாசன பகுதியில் பல்வேறு பயிர்களும் பயிரிடப்படும் சூழ்நிலை பெற்று அமைந்துள்ளது. ஆராய்ச்சி, விதை உற்பத்தி, பட்டய படிப்பு மற்றும் வேளாண் தொழில்நுட்ப விரிவாக்கம் ஆகியவை மேற்கொள்வதன் மூலம் இவ்வாராய்ச்சி நிலையமானது ஒரு மிகப்பெரிய பலதரப்பட்ட பயிர்கள் ஆராய்ச்சி நிலையமாக ஈரோடு மாவட்டத்தில் திகழ்கிறது. இந்த வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் ஆகிய இந்த 463 ஏக்கர் 5 பகுதிகளாக உள்ளது. இதில் நாம் இப்பொழுது இருக்கும் வடக்கு பகுதி பண்ணையில் பெரும்பாலும் ஆராய்ச்சி திடல்கள், ஒரு சிறிதளவு விதை உற்பத்தி ஆகியன மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவ்வாராய்ச்சியில் என்று எடுத்துக்கொண்டால் இங்கு பல்வேறு பயிர்களுக்குண்டான ஆராய்ச்சிகளும், குறிப்பாக பயிர் வகை பயிர்கள், கரும்பு மற்றும் அனைத்து ஆராய்ச்சி நிலையத்திற்காக ஆராய்ச்சிக்கென்று குறிப்பிடப்பட்ட பயிர்கள் அனைத்தும் இங்கு ஆராய்ச்சியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறது. இப்பண்ணையின் மொத்த பரப்பளவு 37.09 ஹெக்டர் ஆகும். இப்பகுதியில் உள்ள மண்ணானது இருகூர் மற்றும் சிக்கரசம்பாளையம் வரிசையில் உள்ள மண்ணினை போன்று மிதமானது முதல் ஆழ்ந்த செம்பழுப்பு நிறமுடைய மண் போல் இருக்கும். இந்த பண்ணையில் முக்கியமாக பலதரப்பட்ட பயிர்களில் உழவியல் மற்றும் நீர் மேலாண்மைக்கான ஆராய்ச்சிகளும், மேலும் எண்ணெய் வித்துக்கள், சிறுதானியங்கள், நெல் மற்றும் மஞ்சளில் விதை உற்பத்தி போன்ற பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இங்கு 2006ஆம் ஆண்டு MS சுவாமிநாதன் வேளாண்மை நிறுவனம் தொடங்கப்பட்டு 2 ஆண்டு வேளாண் பட்டய படிப்பு வழங்கப்படுகிறது. அடுத்து அருகில் உள்ளது மற்றொரு பண்ணை பகுடுதுறை பண்ணையாகும். இந்த பகுடுதுறை பண்ணையில் பெரும்பாலும் பயிர் இனப்பெருக்கம் குறித்த ஆராய்ச்சி நெல் மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
இப்பண்ணை ஆற்றை ஒட்டி அமைந்திருப்பதால் இப்பகுதியில் உள்ள மண் மிதமான ஆழமுடைய வண்டல் மண்ணாக இருக்கிறது. 15.23 ஹெக்டர் நிலப்பரப்பில் நெல், சோளம், மக்காச்சோளம், சூரியகாந்தி மற்றும் நிலக்கடையில் பயிர் அபிவிருத்திக்கான ஆராய்ச்சிகளும் பயிறு வகை வல்லுநர் விதை உற்பத்தி மற்றும் மஞ்சள் விதை கிழங்கு உற்பத்தி ஆகியவை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அடுத்து தென்பகுதி பண்ணை. இங்கு தென்பகுதி பண்ணை முற்றிலும் வாய்க்கால் பாசனத்தை சார்ந்த பகுதியாகும். இங்கு நெல்லின் பல்வேறு நிலை விதைகள் பயிர் செய்யப்பட்டு வருகிறது. இது மட்டுமன்றி கரும்பும் இங்கு கரும்புக்கு உண்டான வெஞ்சர் கேபிட்டல் ஸ்கீம் என்று சொல்லப்படும் ஆராய்ச்சியும் நடைபெற்று வருகிறது. மொத்த சாகுபடி பரப்பளவான 46.96 ஹெக்டர் நிலப்பரப்பில் உள்ள மண் வகையானது செம்பழுப்பு முதல் மஞ்சள் பழுப்பு கலந்த மணற்பாங்கான களிமண்ணும் சேர்ந்த சத்தியமங்கலம் மற்றும் கொடிவேரி வரிசையில் காணப்படும் மண் வகையை போல் இருக்கிறது. கால்நடை பண்ணையும் இங்கே அமைந்துள்ளது. மேலும் ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் பயிர்களுடன் இணைந்த உப தொழில்களாக புறா வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, வாத்து மற்றும் கோழி கால்நடை வளர்ப்பு ஆகிய குறித்த ஆராய்ச்சியும் அவைகளுக்கு உண்டான நீர் உற்பத்தி திறன் குறித்த ஒரு கணக்கீடும் இங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புங்கார் பண்ணை என்று எடுத்துக்கொண்டால் இந்த புங்கார் பண்ணையில் முற்றிலுமாக விதை உற்பத்தி, அதாவது வல்லுநர் விதை உற்பத்தி பெரும்பகுதி இங்கு மேற்கொள்ளப்படுகிறது. நெல், பயிறு வகைகள் மற்றும் காய்கறி பயிர்களில் வல்லுநர் விதை உற்பத்தி மேற்கொள்ளப்படுகிறது. இப்பண்ணையில் விதைகளின் மரபணு உண்மை நிலையை கண்டறிய வளர்நிலை ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் விதை சுத்திகரிப்புக்கான உபகரணங்களும் விதை சேமிப்பு கிடங்கும் உள்ளது. அடுத்து தொப்பம்பாளையம் பண்ணை. தொப்பம்பாளையம் பண்ணை எடுத்துக்கொண்டால் இங்கு பல பயிர்கள், அதாவது தோட்டக்கலை பயிர்களுக்கு உண்டான ஆராய்ச்சி மற்றும் தோட்டக்கலை நாற்று விதை உற்பத்தியும் இங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்பொழுது வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் தொப்பம்பாளையம் பண்ணையில் இருக்கின்றோம். இப்பண்ணையானது 105 ஏக்கர் பரப்புடையது. இப்பண்ணையில் பலதரப்பட்ட தோட்டக்கலை பயிர்களின் முக்கிய ரகங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. பல வகைப்பட்ட பழ மரங்களின் ஒட்டுச்செடிகள் மற்றும் அலங்கார செடிகளின் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனையும் செய்யப்படுகின்றது. தேசிய தோட்டக்கலை இயக்கம் வாசனை பயிர் என்ற திட்டத்தின் மூலம் BSR 1 மற்றும் BSR 2 மஞ்சள் விதைக்கிழங்கு உற்பத்தியும் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. இப்பண்ணையானது மொத்தம் 42.23 ஹெக்டர் பரப்பளவுடையது. ஆராய்ச்சி நிலையத்தின் சாதனைகளாக பயிர் அபிவிருத்தி. இந்நிலையம் இதுவரை 6 பயிர் ரகங்களை வெளியிட்டுள்ளது. சோளம், நிலக்கடலை, துவரை, பெருநெல்லி ஆகியவற்றில் BSR 1 என்ற ரகமும், மஞ்சளில் BSR 1 மற்றும் BSR 2 என்ற 2 ரகங்களும் வெளியிடப்பட்டு உள்ளன. BSR 1 மஞ்சள் 1986ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இதனுடைய வாழ்நாள் 285 நாட்கள் ஆகும். கருகுமின் அளவு 4.2%. மேலும் இக்கிழங்கானது கவர்ந்திழுக்கும் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். BSR 2 என்ற மஞ்சள் 1994ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இந்த ரகம் ஈரோடு உள்ளூர் ரகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது. BSR 1 துவரை 1986ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. வரப்பு ஓரங்களில் பயிரிட உகந்த ரகமாகும். மேலும் இந்த ரகம் ஒரு பல்லாண்டு புதர்ச்செடி வகையை சார்ந்தது. விதை மற்றும் காய்கறியாகவும் பயன்படுகிறது. ஒரு செடியிலிருந்து 1 முதல் 1.5 கிலோ பச்சை காயும் 200 - 250 கிராம் தானியமும் கிடைக்கும். வாடல் நோய்க்கு எதிர்ப்பு சக்தி உடையது. BSR 1 நிலக்கடலை
1994ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. சராசரியாக காரிப் பருவத்தில் ஹெக்டேருக்கு 2845 கிலோவும் கோடையில் 2500 கிலோவும் தரவல்லது. இதன் வயது 110 நாட்கள். BSR 1 சோளம் 1994ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட BSR 1 சோளம் மானாவாரிக்கும் இரவைக்கும் உகந்தது. காரிப் பருவத்தில் ஒரு ஹெக்டேருக்கு 2500 கிலோ தானியமும் 9800 கிலோ சோளத்தட்டும் தரவல்லது. BSR 1 நெல்லி 1995ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. திம்பம் நாட்டு ரகத்திலிருந்து தேர்வு செய்த ரகமாகும். ஒரு மரத்திலிருந்து 155 கிலோ பழங்கள் தரவல்லது. நடுத்தர அளவு பருமனுடையது. அஸ்கார்பிக் அமிலம் தன்மை அதிகம் உள்ள ரகம். நாட்டு மருந்து மற்றும் ஆரோக்கிய ரீதியான பொருட்கள் தயாரிப்பதற்கு பயன்படுகிறது. விதை உற்பத்தி தமிழகத்திலேயே இந்நிலையமானது ஒரு மிகப்பெரிய வல்லுநர் விதை உற்பத்தி செய்யும் நிலையமாக திகழ்கிறது. நெல், தானியங்கள், பயிறு வகைகள், எண்ணெய் வித்துக்கள் மற்றும் காய்கறி பயிர்களில் ஆண்டு சுமார் 30 டன்கள் வல்லுநர் விதை உற்பத்தி செய்யப்பட்டு அரசு நிறுவனங்கள், விவசாயிகள் மற்றும் தனியார் விதை நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. மேலும் ஆண்டொன்றுக்கு நெல் உள்ளிட்ட பல்வேறு பயிர்களில் சுமார் 120 டன்கள் ஆதார மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக உண்மை நிலை விதைகள் உற்பத்தி செய்யப்பட்டு விநியோகிக்கப்படுகிறது. ஆராய்ச்சி நிலையம் பல்வேறு ஆராய்ச்சி மற்றும் விதை உற்பத்தி இவைகளுக்கான சிறந்த ஆராய்ச்சி நிலையமாக கடந்த ஆண்டு 2013ஆம் ஆண்டு சிறந்த ஆராய்ச்சி நிலையத்துக்கான விருது பெற்றுள்ளது. அது மட்டுமின்றி விதை உற்பத்தியிலும் தமிழகத்தில் பொறுத்தவரை சிறந்த விதை உற்பத்தி மையத்திற்கான பரிசினையும் கடந்த ஆண்டு பெற்றுள்ளது. உழுவோம், உழைப்போம், உயர்வோம். இதுவே பவானிசாகர் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் தாரக மந்திரம். மேலும் விவரம் பெற 0495240244 என்ற தொலைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.